வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஊட்டச்சத்து நிபுணர் அருண் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்து தருவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக வாழை மரத்தில் உள்ள அனைத்தும் உணவாக பயன்படுகிறது. வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உணவாக பயன்படுகிறது. இதில் உள்ள நன்மைகள் ஏராளம். பொதுவாக வாழைப்பூ நிறைய பேர் சமைப்பதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு காரணம் என்னென்னா, இதனை சுத்தம் செய்ய அதிக நேரம் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நன்மைகள் ஏராளம். இப்போது இதில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மைகளை பற்றி நம்ம காண்போம் நண்பர்களே. இப்போ வாழைப்பூவில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, காப்பர், பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின் இ போன்ற பலவித சத்துக்கள் வாழைப்பூவில் இருக்குது. இப்போ வாழைப்பூ நம்ம தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாழைப்பூவில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்தத்தின் அளவு மற்றும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ஆமாம் நண்பர்களே, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. தோற்பு சுவை மிகுந்த உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். வாழைப்பூவில் இரும்பு சத்தும் அதிகம். இதை நம்ம சாப்பிட்றது நமக்கு ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அனிமியா நோயினை குணமாக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அனிமியா நோயினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய தோணாது. அவங்களாம் வாழைப்பூ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனிமியா நோய் குணமாயிரும். இரண்டாவது பார்த்திங்கன்னா உடல் எடையினை குறைக்க உதவுகின்றது. ஆமாங்க, உடல் எடையை குறைக்கிறது நம்ம நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழைப்பூவில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். 100 கிராம் வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிராம் அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். மற்றும் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க உதவும். மூணாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு வாழைப்பூ. ஆமாங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவால் அவங்களுக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு மேலும் அதிகரிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வாழைப்பூவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது அப்புறம் பார்த்திங்கன்னா கலோரிகளும் கம்மி. இதை நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தின் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்காது. அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வாழைப்பூ ஒரு சிறந்த உணவாக தரலாம். நாலாவது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆமாங்க, வாழைப்பூடன் மஞ்சள் மற்றும் சீரகம் சேர்த்து பொரியல் செய்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்முடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும். வாழைப்பூவில் டேனின்ஸ் மற்றும் ஃப்ளாவினாய்ட்ஸ்ன்ற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் செல்கள்லாம் அழிச்சிரும் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கும். மேலும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல ஏற்படுற ஃப்ரீ ரேடிக்கல் செல் மற்றும் ஆர்கான் டேமேஜ் வராமல் தடுக்கும். அது வயதாவதை தள்ளி போடும். எந்த ஒரு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்முடைய ஃப்ரீ ரேடிக்கல் செல் டேமேஜ் வராமல் தடுத்து நமக்கு வயதான தோற்றத்தை வராமல் தடுக்கும். அதாவது வயதாவது தள்ளி போடும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆறாவது நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. வாழைப்பூ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்கும். குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை உள்ளவங்க வாழைப்பூ சாப்பிட்டு வரலாம். மேலும் அல்சைமர் போன்ற நோய் வராமல் தடுக்க உதவுகின்றது. ஏழாவது வயிற்றுப்புண்களை குணமாக்கும். ஆமாங்க, இன்றைய உணவு முறை மாறுதல் மற்றும் மன உளைச்சல் காரணமாக நிறைய பேருக்கு வயிற்றில் சரியாமை போன்ற பிரச்சனை உண்டாகி வயிற்றுப்புண் உண்டாகிறது. இவங்களாம் வாரம் இருமுறை வாழைப்பூவினை உணவில் சேர்த்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். எட்டாவது பார்த்திங்கன்னா மூல நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. சில பேருக்கு மூல நோயின் பாதிப்பினால் மலத்துடன் ரத்தம் வெளியேறும். உள் மூலம் வெளி மூலம் போன்ற புண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக வாழைப்பூ இருக்கும். ஒன்பதாவது பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்கும். ஆமாங்க, சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை வந்தாலே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை உண்டாகும். அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் வாழைப்பூ நீங்கள் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிரும். உங்களுக்கு ஃப்ரீயாக மலம் போகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.